ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி மண்டே மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி நிஃப்டியோட லெவல்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ஆப்ஷன் பிரீமியத்தோட லெவல்ஸும் வந்து பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் சொல்ல வரது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பாட் க்ளோசிங் வந்து 25,500 நியர் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இதை நம்ம ஏடிஎம்மாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்பாட்டை பார்க்கணுமா இல்லை வீக்லி ஃபியூச்சரை பார்க்கணுமா அப்படிங்கிறது பார்க்கணும் நம்ம. ஸோ கண்டிப்பாக ஸ்பாட் வந்து ஒர்க் ஆகாது, ஏன்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வீக்லி ஃபியூச்சரில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம் ஆப்ஷன்ஸில். ஸோ அதனால வீக்லி ஃபியூச்சரை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட இண்டிகேட்டரில் செட்டிங்ஸில் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். வீக்லி ஃபியூச்சர் ஸ்பாட்டோட அதிகமாக இருக்கும். ஓகே, ஸ்பாட் வந்து வீக்லி ஃபியூச்சரோட குறைவா இருக்கும். எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிறது மாதிரி முடியும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்பாட் தேவையில்லை நமக்கு. வீக்லி ஃபியூச்சர் தான் நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஒர்க் ஆகும். ஸோ வீக்லி ஃபியூச்சரோட சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா S1 25,416, S2 25,353 அப்படிங்கிறது இருக்கும். 25,500 பேஸ் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,596 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 1 ஆகும். 25,653 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 2 ஆகும் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து வீக்லி ஃபியூச்சரோட லெவல்ஸ். ஓகேங்களா? நாளைக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டா ஓப்பன் ஆகும். ஃபிளாட்டா ஓப்பன் ஆயிட்டு 90 rupees அப்படிங்கிறது ஏடிஎம்மோட மீட்டிங் பாயிண்டா வந்து இருக்குது. 25,500 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லயும் யார் 90 rupeesக்கு மேல வந்து சஸ்டைன் ஆகிறாங்களோ மார்க்கெட் வந்து அந்த டைரக்ஷன் வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? நாளைக்கு கால் ஆப்ஷன் 90 rupeesக்கு மேல வந்து சஸ்டைன் ஆச்சுன்னா நல்ல ஒரு பை சைடு வந்து எதிர்பார்க்கலாம். இல்ல கால் ஆப்ஷன் வந்து வீக்கா இருக்குது, 90 பிலோ வந்து இருக்குது அப்படின்னா சைட்வேஸ்குள்ள எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 25,400ல இருந்து 25,500 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்டும் வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ஃபர்ஸ்ட் 6 கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் 6 கான்ட்ராக்ட்ல உங்களுக்கு என்னென்ன லெவல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 50 ஸ்ட்ரைக் எல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அதனால அந்த 50 ஸ்ட்ரைக் வந்து விட்டுருவோம். ஸோ ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் வந்து எது இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். இந்த இடத்துல வந்து ஸ்டாடல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 25,500 கால் அண்ட் புட்டு வந்து இருக்குது. அதே மாதிரி 400 காலும் இருக்கு, 400 புட்டும் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் நான் சொன்னது 25,500 பிலோ இருந்துச்சுன்னா கால் ஆப்ஷன், அதாவது ஏடிஎம் கால் வீக்கா இருந்துச்சு அப்படின்னா 90 பிலோ சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா நமக்கு சைட்வேஸ்குள்ள இருக்கும். அதாவது 400ல இருந்து 500க்குள்ள இருக்கும். இன்கேஸ் வந்து 25,000 மேல வந்து சஸ்டைன் ஆகுது, கால் ஆப்ஷன் 90 rupeesக்கு மேல சஸ்டைன் ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு பை சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன லெவல்ஸ் கிரியேட் ஆயிருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பேஸ் பண்ணி நம்ம 100 பாயிண்ட் இந்தி மணி தான் நம்ம வந்து எப்பவுமே எடுப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டுக்காக. ஸோ இந்தி மணி கால் வந்து பார்த்தீங்கன்னா 25,400 கால் ஆப்ஷனும் 25,600 புட் ஆப்ஷனும் வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும் வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்ல நமக்கு என்னென்ன லெவல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இந்தி மணி கால் 25,400 கால் அண்ட் 25,600 இந்தி மணி புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இதுல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்னென்ன லெவல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். சப்போர்ட் 1 வந்து பாத்தீங்கன்னா 90 rupees அப்படிங்கிறது இருக்குது. சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்துக்கும் சேமா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தி மணி கால் ஆப்ஷனுக்கு 196 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து இருக்கு. ஓகேங்களா? 25,600 புட் ஆப்ஷனுக்கு ரெசிஸ்டன்ஸ் 183 அப்படிங்கிறது இருக்கு. சப்போஸ் நாளைக்கு வந்து கால் ஆப்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு பை சைட்ல வந்து மொமெண்டம் வந்து எதிர்பார்க்கலாம். அட் தி சேம் டைம் இந்தி மணி கால் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து பிரேக் பண்ணி போகணும். ஓகே, சப்போஸ் நாளைக்கு கால் ஆப்ஷன் வீக்கா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டவுன் ட்ரெண்ட்ல வந்து பெரிய இம்பாக்ட் வந்து இருக்காது, சைட்வேஸ்குள்ள இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதோட லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் கால் 90 rupees பிலோ வந்து இருக்கணும். அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து 90 rupeesக்கு மேல இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 146ல இருந்து 90 rupees இந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும் ஏடிஎம் புட்டு. ஓகேங்களா? அதுவே ஏடிஎம் கால் வந்து மேல இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் வந்து பை சைட்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ ஏடிஎம்மோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மைனர் லெவலா வந்து இருக்கும்.
ஸோ நமக்கு R1 அப்படிங்கிறது தான் மேஜராக இருக்கும் ஓகேங்களா. இது வந்து இந்தி மணிக்கு. ஏடிஎம்மோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 154 அப்படிங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 90 rupees to 154. புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 90 rupees to 146 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற இந்தி மணியோட லெவல்ஸாக வந்து இருக்க போகுது. அதே மாதிரி ஸ்பாட்டோட நம்ம வீக்லி ஃபியூச்சரோட லெவல்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். நாளைக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ஓப்பன் ஓகேங்களா. ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஹேவ் எ நைஸ் டே.